தமிழ் சாதனைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு திரைவிமர்சனம்ல நம்ம பார்க்க போற படம் காமெடி நடிகர் சதீஷ் நடிப்புல வெளியாகிருக்கிற சட்டம் என் கையில். இந்த படத்தை இயக்கியவர் இயக்குனர் சாச்சி. இவர் இதுக்கு முன்னாடி சிக்ஸர் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தையும் பண்ணியிருக்காரு. கதைப்படி ஏற்காடுக்கு சும்மா அப்படியே ஜாலியாக காரில் வந்துட்டு இருக்காரு சதீஷ். வரவில்ல ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே பீர் பேசணும் அப்படின்னு ஃபோனில் பேசிக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த ஆக்சிடென்ட் ஆன பையன் இறந்துடான். இறந்த உடனே அவனை தூக்கி டிக்கியில் போட்டு தப்பிக்கிறதுக்காக எஸ்கேப் ஆக போறாரு. எஸ்கேப் ஆகும்போது அங்கே செக் போஸ்ட்ல இருந்த போலீஸ்னு தப்பிக்கும் போது அந்த இடத்துல எஸ்எஸ்சியா ரோந்து வந்துகிட்டு இருக்க பாவல் நவகீதன் என்கொயரி பண்ணும்போது திக்குவாயின்னு சொல்லி கெட்ட வார்த்தை திருநால கோவப்பட்டு அடிச்சிருவாரு. அடிச்சனால அவர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருவாங்க. இப்போ அந்த டெட்பாடி இவர் காப்பாத்தினாரா, அங்க என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமேவும். இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ஒரு மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. ஏன்னா பிஜி முத்தையா அந்த காட்சிகளா இருக்கட்டும், ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் ஏற்காடு அப்படின்னும் போது ரொம்ப காட்சிகளை விரிவுபடுத்தி காட்டாம அந்த கதை நகர்வுக்கு தேவையான சில காட்சிகள் மட்டும் கொடுத்துருப்பாரு. அதுவும் ஆக்சிடென்டான காட்சியெல்லாம் அந்த கால் சீனு அதே மாதிரி ஒரு த்ரில்லிங்கை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே சில ஷார்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. அது நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன் அட்மாஸ்பியர் நமக்கு பார்க்கறதுக்கு ஏதோ தூரத்துல பார்க்கறதுக்கு ஒரு வீடு இருக்கும். ஆனால் லாங் ஷாட்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு மலை அடிவாரத்துக்கு மேலே அப்படி நிற்கிறது செம்ம பிரமிப்பா இருக்கும். ஸோ இந்த காட்சியும் சரி. அதே மாதிரி சதீஷ் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா பார்க்க போறதுன்னா, சதீஷ் சில நேரங்கள்ல அவர் பேசியே காமெடிங்கிற பேர்ல நம்மளுக்கு கடுப்பேற்றுவாரு. இங்க எந்த இடத்துலயுமே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே இல்லை. அவர் கதை என்ன, அந்த கதைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வச்சிருக்காரு இயக்குனர். அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அதனால இந்த கதை மட்டும்தான் அப்படியே நகருதே தவிர மற்றபடி கதையை தாண்டி வேற எங்கேயும் எந்த ஒரு விஷயங்களும் அங்க சிதறி எல்லாம் போகாம இருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். படத்துல மைனஸா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்சிகள் ரொம்ப மெதுவாக இருந்தாலும் இந்த படத்தோட இசையோட வேகத்தை பார்க்கும்போது படம் பயங்கர ஸ்பீடா போகும் போல அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் மியூசிக்கை கம்மி பண்ணி த்ரில்லிங் எலமெண்ட்டுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸை கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு இங்க காட்சிகள் ரொம்ப மெதுவாக தான் போகும், ஆனா மியூசிக் அவ்வளோ வேகமாக போகும். ஸோ இது ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படத்துல போலீஸ்ல அவ்வளவு பேர் இருக்காங்க. சதீஷ் வருவாரு, அவர் ஆக்ஷன் பண்ணுவாரு, அவர் தப்பிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ப முடியாத மாதிரி இருக்கு. ஏன்னா போலீஸ்காரங்க டிக்கி ஓப்பன் பண்ணுவாங்களாம், திடீர்னு அடிச்சிருவாராம், உடனே அதை மறந்துடுவாங்களாம். அவர் கண்ணுக்கு மட்டும் ரத்தம் தெரியுமா, அவர் மட்டும் எல்லாத்தையும் சமாளிச்சு இது பண்ணுவாராம். ஆனா போலீஸ்காரங்க தெரியாதான். ஒரு லேடி போலீஸ் வருவாங்க, அவங்க ரத்தம் அப்படின்வாங்களா, இவர் காலில் அடிபட்டிருக்கு அப்படின்வாங்களாம். ஸோ இதெல்லாம் காட்சி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா இருக்கும். பட் விஷுவலா இதை காட்சிப்படுத்தும் போது நம்பகத்தன்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நிறையவே அடி வாங்குது. இது எந்த இடத்துல இருந்து அடி வாங்குதுன்னா, பொதுவா ஒரு மலைக்காட்டுக்குள்ள வண்டி போறான், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒண்ணு அவன் செத்து போட்டானா, வண்டி ஓட்டினவன் என்னன்னா அதை விட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்ப்பான். நாங்க சிசிடிவி இருக்க போறதுல ஒன்றும் இருக்க போறது இல்லை. இல்லையா அடிபட்டோன்னா கொண்டு போய் பக்கத்துல ஆஸ்பத்திரியில சேர்க்கணும், நம்ம தான் அடிச்சோம் அப்படின்னு குற்ற உணர்ச்சியில கொண்டு போய் சேர்க்கலாம். இது ரெண்டையும் விட்டுட்டு அடிச்சு போட்டோன்னு கொண்டு போய் டிக்கிக்குள்ள கொண்டு போய் போறதுக்கு காரணம் என்ன? அப்படி எவனாவது பண்ணுவான்? கொண்டு போய் டிக்கில வேணா கொலையா பண்ணிவிட்டான், அடிச்சிருச்சு, எதாவது அடிச்சிருச்சு, ஆக்சிடென்டல் கேஸ் தானே வரப்போகுது, ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ், இவ்வளவுதானே, 25,000 ஃபைனோ என்னமோ அதான் சொல்ல போறாங்க. இதை விட்டுட்டு இந்த கதையை நம்மள இவ்வளவுதான் கொண்டு போயிட்டு இதெல்லாம் பண்றது என்னன்னா, மொத்தமா அந்த நம்பகத்தன்மையை ரொம்பவே உடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ஆர்டிஸ்ட், பிரஸ் இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை காமிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம படத்தை ஒன்றி பார்க்குற மாதிரி இல்லாம அது எங்கேயோ பிச்சு பிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் சாச்சி இதுக்கு முன்னாடி சிக்ஸர் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்தாரு. அது காமெடி படமா இருந்தாலுமே ரொம்ப சென்சிபிளா இருக்கும், நல்லாவும் இருக்கும். பட் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா அது மிஸ் பண்ணிட்டாரு. படத்துடைய எடிட்டிங் அதே மாதிரி தான். இந்த படத்துல எடிட்டிங் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்பீடா போயிருக்கும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா, இந்த படத்தோட லென்த் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். படத்துல நிறைய நடிகர்களோட நடிப்புலாம் இருக்கு. அந்த நடிப்புலாம் பொண்ணை காணும் போது ஒரு பதட்டம் இருக்கு. நான் அந்த பதட்டத்தையே காண படம் முடிச்சோம். என்னமோ பதட்டமே இல்லாம ரொம்ப சாதாரண உட்கார எங்க சார் ஆச்சு, என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் நடிகர் மாதிரி அப்படியே ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? கொஞ்சம் அதுக்கு அந்த கதையை ஒட்டி கொஞ்சம் நடிச்சிருந்திருக்கலாம். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால இந்த நல்லா வர வேண்டிய படம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சுமாரா வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எங்களை பொறுத்தவரையிலும் சட்டம் என் கையில்ங்கிறது இதோடைய தீர்வு மக்களுடைய கையில் மட்டும்தான். எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது முரண்பாடுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.